ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மதுரை ஸ்பெஷல் கொத்து பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பரோட்டாவில் நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை நல்லா உடச்சு ஊத்திட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல ஆயில் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பரோட்டா சால்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிச்சு போட்ட பரோட்டாவை அதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தோசை கல் எடுத்துக்கோங்க. அதுல ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பரோட்டாவை அதுல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு டம்ளர் இல்லனா கரண்டியை வச்சு நல்லா அந்த மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க. லாஸ்டா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்கன்னா கொத்து பரோட்டா ரெடி ஆயிரும்.